Student class 8 science unit 13 water part 4 potable water இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives understand the importance, properties and uses of water, write the chemical equations for the reaction of water, explain water treatment methods, discuss about different methods of softening water, know about the causes and consequences of water pollution, list out the ways by which water pollution may be controlled. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம properties நம்ம பார்த்துட்டோம். Concept map water இந்த லெசனில் உங்களுக்கு 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் கம்போசிஷன். இதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் வாட்டரோட கம்போசிஷன் பார்த்தோம். வாட்டரை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுமா அது பிரியும்னு சொன்னோம். ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் வால்யூம் வந்து 2:1ன்னு பார்த்தோம். அதை ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சது ஹென்ரி கேவெண்டிஷ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு தான் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அடுத்ததான் அதை எப்படி லேபில் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறத பார்த்தோம். செகண்ட் டாபிக்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் 8 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கிட்டத்தட்ட 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்ததாக தேர்டு டாபிக் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது வாட்டரில் வந்து நம்ம சாலிடு லிக்யூடு கேஸ் எது உள்ளே போட்டாலும் அதை வந்து கரைச்சிடும் அப்படிங்கிறதுனால அதை யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபோர்த்து டாபிக் வந்து உங்களுக்கு போர்ட்டபிள் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து டாபிக் வந்து வாட்டர் பொல்யூஷன். சிக்ஸ்த்து டாபிக் கண்ட்ரோலிங் வாட்டர் பொல்யூஷன். இன்றைக்கி இந்த ஃபோர்த்து டாப்பிக்கில் நம்ம போர்ட்டபிள் வாட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் பியூரிஃபிகேஷன் வரைக்கும் பார்க்க போகிறோம். போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொன்னால் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அப்படின்னு அர்த்தம். இமேஜின் யூ ஆர் ஸ்விம்மிங் இன் த சீ அண்ட் பை ஆக்சிடெண்ட் யூ ஸ்வாலோ சம் சீ வாட்டர். நீங்கள் கடலில் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அப்போ கடல் தண்ணியை கொஞ்சமாக குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவு வுட் யூ ஃபீல்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யூ வுட் ப்ராபப்ளி ஃபீல் லைக் வாமிட்டிங். உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். த சென்சேஷன் ஆஃப் ஃபீலிங் நௌசியஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எ லாட் ஆஃப் சால்ட் இன் த வாட்டர். அப்போ ஏன் அந்த வாமிட்டிங் சென்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய சால்ட் இருக்கிறதுனால அந்த ஃபீல் வருது. எவ்ரி லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் 35 grams ஆஃப் டிசால்வ்டு சால்ட், மோஸ்ட் காமன்லி நோன் அஸ் சோடியம் குளோரைடு. அப்போ ஒரு லிட்டர் நம்ம கடல் தண்ணி எடுத்தோம்னா அதில் வந்து 35 கிராம் வந்து சோடியம் குளோரைடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சச் வாட்டர் இஸ் கால்டு சலைன் வாட்டர். அதை தான் நம்ம சலைன் வாட்டர்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இஸ் செட் டு பி நான் போர்ட்டபிள் வாட்டர். இதை நம்ம குடிக்க முடியாது, அதனால் அதை நம்ம நான் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். The water suitable for drinking is called potable water. அப்போ போர்ட்டபிள் வாட்டர்னால் என்னது? தண்ணியை வந்து குடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து போர்ட்டபிள் வாட்டர். எவ்ரி லிட்டர் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர் கண்டெய்ன்ஸ் 1 to 2 grams ஆஃப் டிசால்வ்டு சால்ட்ஸ், மெயின்லி காமன் சால்ட்டு. அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் அந்த போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு லிட்டரில் வந்து 1 to 2 gram தான் வந்து சால்ட் இருக்கலாம். In addition to common salt, there are small amount of calcium, magnesium, potassium, காப்பர் அண்டு ஜிங்க் இதெல்லாம் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சால்ட்டை தவிர, சோடியம் குளோரைடு சால்ட்டை தவிர இந்த மினரல்ஸ் எல்லாம் தண்ணியில் இருக்கலாம். த மினரல்ஸ் இன் வாட்டர் கிவ் இட் எ சர்டன் டேஸ்ட். அதில் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான், மினரல்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த வாட்டருக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கிது. இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறுவாணி ஆற்று தண்ணி தான் செகண்டு டேஸ்டஸ்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாமிரபரணி ஆற்று தண்ணியில் வந்து அந்த தாமிரம்ங்கிறது இருக்கிறதுனால தான் அதுக்கு அந்த நேமே வருதுன்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் தீஸ் மினரல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் பாடிஸ் மெட்டபாலிசம்னா நமக்கு ஏற்கனவே பயாலஜி பார்ட்டில் பார்த்துருக்கோம். நம்ம உடலினுடைய வளர்சிதை மாற்றத்துக்கு வந்து இந்த மினரல்ஸ் அவசியம் தேவைப்படுது. கால்சியம் வந்து போனுக்கு நல்லது, பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாம் நமக்கு இந்த சத்தெல்லாமே நமக்கு தேவை. போர்ட்டபிள் வாட்டர் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் டிசால்வ்டு கேஸஸ். அப்போது போர்ட்டபிள் வாட்டர்லேயும் கேஸஸும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know the salinity of water is more in the Dead Sea? It is actually a salt lake as it has a single source of water and is not connected to the
ocean. அப்போ salinity வந்து மிக அதிகமாக எங்கே இருக்குது, உப்பு வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு சொன்னால் டெட் சீன்னு சொல்லக்கூடிய சீல வந்து அந்த தண்ணியில் உப்பு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு லேக், ஏரி தான். ஆனால் நம்ம அதை வந்து சீன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். இஸ் நாட் கனெக்டட் டு த ஓஷன். ஓஷனோட அது கனெக்ட் ஆகாது. இட் இஸ் லேண்ட் லாக்டு அண்ட் திஸ் காசஸ் த வாட்டர் டு எவாப்ரேட். அந்த இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் டெட் சீயோட பிக்சர். இந்த டெட் சீயை சுற்றிலும் வந்து லேண்டு தான் இருக்கும். அப்போ இது வந்து உள்ளேருந்து வெளியிலையும் போக முடியாது, வெளியில் இருக்கிறது எதுவும் உள்ளேயும் வர முடியாது. ஆனால் ஆக்சுவலாக இது சீ கிடையாது, ஒரு லேக்கு தான். ஏன் இந்த மாதிரி இதில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எவாப்ரேஷன் வந்து மிக அதிகமாக நடக்குதுங்கிறாங்க. It is landlocked and this causes the water to evaporate. This has led to a steady increase in its degree of salinity. இதனால தான் இதோட salinity வந்து அதிகமாகுது. landlocked-ஆ இருக்கு, evaporation ஆகுது. Now the salinity is so high such that the marine life cannot survive in it. அப்போ அந்த salinity அதிகமாகிறதுனால marine life, aquatic organisms எதுவுமே, நீர்வாழ் உயிரினங்கள் எதுவுமே அங்கே வந்து சர்வைவ் ஆக முடியாது. இதனால தான் அதுக்கு நேம் வந்து டெட் சீ அப்படின்னு சொல்கிறாங்க. Characteristics of potable water. The following are the characteristics of potable water. ஒரு potable water, அதாவது suitable for drinking water, என்னென்ன கேரக்டர் இருக்கணும்? Potable water should be colorless, odorless. கலர் இருக்கக்கூடாது, ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கணும், மனம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணுற ரீஃபில் பென் வச்சுருப்பீங்க, பால் பாயிண்ட் பென். அந்த பென்னில் இங்கு எவ்வளவு இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சின்னு சொன்னால் அது டிரான்ஸ்பரண்ட் பென். அப்படி பார்க்க முடியாது, ரெனால்டு பென்லெலாம் பார்க்க முடியாது. அப்படின்னா அது டிரான்ஸ்பரண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். இட் ஷுட் பி free from harmful microorganisms such as bacteria, virus and protozoa. மைக்ரோஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவாலாம் அந்த தண்ணியில் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் impurities such as suspended solids. அழுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. சஸ்பெண்டட் சாலிட்ஸுங்கிறக்கூடிய அழுக்குகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இட் ஷுட் கண்டெயின் சம் மினரல்ஸ் அண்டு சால்ட்ஸ். இதில் கொஞ்சம் மினரல்ஸும் சால்ட்ஸும் இருக்கணும். நெசசரி ஃபார் அவர் பாடி அண்டு சம் டிசால்வ்டு கேஸஸ் டு ஆட் டேஸ்ட்டு. அதில் வந்து கொஞ்சம் கேஸஸ் ஆட் ஆகிருக்கணும். அதுதான் கேரக்டர் இருந்தால் தான் நம்ம அதை வந்து போர்ட்டபிள் வாட்டர், அதாவது சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங்னு சொல்லலாம். Activity 5. Take 2 pots with similar plants. Water one of the plant with tap water and the other with sea water. ரெண்டு தொட்டி செடி எடுத்துக்கிட்டு ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒன்றில் வந்து டேப் வாட்டரை ஊற்றணும், இன்னொன்று சீ வாட்டரை ஊற்றணும். ரெக்கார்ட் யுவர் ஃபைண்டிங்ஸ் அண்டு நோட் த டிஃப்ரென்ஸ் அப்சர்வ்டு. அப்போ இது நல்லாவே தெரியும் நமக்கு வந்து சால்ட்டு சீ வாட்டரில் வந்து செடி வளராதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். இந்த QR கோடோட லிங்க் வந்து எல்லா வீடியோலையும் கீழே கொடுத்துருக்கோம். காமனாக புக்கில் வந்து டைட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய QR கோடு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லெசனுக்கு வந்து 7 இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்லையும் அவங்க கொடுத்துருக்காங்க. 2 எவாலுவேஷன் இருக்கும். அது போக 5 வீடியோஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டருக்கான பிளான்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அவுட் ஆஃப் த டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த் only 1% இஸ் present in water bodies such as rivers and lakes and the rest is frozen in glaciers and polar regions. இப்போ இந்த வேர்ல்டில் 100% வாட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 99% வந்து சீ வாட்டராக தான் இருக்கும். 1% மட்டும்தான் ரிவர் லேக்ஸில் இருக்குது. அதுலேயுமே வந்து ரெஸ்ட் மீதம் வந்து கிளேசியராகவும் போலார் ரீஜியன்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Water from these water bodies is unfit for drinking, cooking, washing or bathing because it contains suspended and dissolved impurities. இப்போ இந்த மாதிரி கிடைக்கிற வாட்டர் பாடிஸில் கூட இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து கலந்துருக்கிறதுனால நம்ம வந்து இப்போல்லாம் ட்ரிங்கிங், குக்கிங், வாஷிங்க்கு அதை யூஸ் பண்ணுற முடியல. இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் சச் அஸ் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவான்னா இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமும் வாட்டரில் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இஃப் திஸ் வாட்டர் இஸ் கன்சியூம்டு without purifying, it can cause waterborne diseases such as typhoid and
காலரா. இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம சுத்தம் பண்ணாமல் குடித்தோன்னு சொன்னால் தண்ணீர்னால் ஏற்படக்கூடிய டைஃபாய்டு, காலரா மாதிரியான நோய்கள் வந்து நமக்கு வந்துடும். therefore water should be treated and purified before it reaches our home. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு இந்த குடி தண்ணீரை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை பியூரிஃபை பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. இன் கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுங்கிறது இந்த இடத்துல செடின்னு வராது. இண்டஸ்ட்ரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃபேக்ட்ரியில் வந்து எங்களோட பிளான்ட் இந்த ஊரில் இருக்குது, இன்னொரு பிளான்ட் இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன் கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் வாட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன். அப்போ நம்ம பயன்பாட்டுக்கு அந்த வாட்டர் கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. தீஸ் ப்ராசஸ் ஆர் டிஸ்கஸ்டு ஹியர். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Every year 4.6 million children die due to diarrhea. அப்போ 1 மில்லியன்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 lakh. அப்போ எவ்வளோ குழந்தைங்க வந்து டயரியா, வாட்டர் வந்து சரியில்லாததுனால இறந்து போகிறாங்க. அக்சஸ் டு க்ளீன் வாட்டர் இம்ப்ரூவ்ஸ் ஹைஜீன் அண்டு ஹெல்த். அப்போ நல்ல சுத்தமான தண்ணீரை வந்து நம்ம குடிக்கிறதுனால ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தாகவும் நம்மளால் இருக்க முடியும். செடிமெண்டேஷன், அந்த வாட்டர் பியூரிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பியூரிஃபிகேஷன் இந்த மாதிரி நடக்குது. இத்தனை ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து செடிமெண்டேஷன் டேங்க் இருக்குது. இங்கே ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஃபில்ட்ரேஷனுக்கு அனுப்புவாங்க. இங்கே முடித்த பிறகு குளோரினேஷன் இதுக்கு அனுப்புவாங்க. இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். செடிமெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் அடியில் வந்து தங்குறது, படிமானமாக இருக்கிறது. இப்போ அம்மா வந்து மோர் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து மோர் வந்து பார்த்திங்கன்னா அடியில் தங்கி இருக்கும், மேலே வந்து தண்ணி மட்டும் இருக்கும். சம்டைம்ஸ் இப்போ மைதா மாவு இல்லை கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் மாவு அடியில் தங்கி இருக்கும், மேலே தண்ணி மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், செடிமெண்டேஷன்னு சொல்லுவோம். அப்போ வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் இஸ் கலெக்டட் இன் லார்ஜ் செடிமெண்டேஷன் டேங்க். தேர் இட் இஸ் அலோடு டு ஸ்டாண்ட் undisturbed so that suspended impurities settle down at the bottom of the tank. அப்போ இந்த மாதிரி ரிவர் லேக்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து செடிமெண்டேஷன் டேங்க்கில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதை அப்படியே வச்சுருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அடியில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த செட்டில் ஆகிறத நம்ம ஸ்பீடப் பண்ணணும்னா ஒரு கேட்டலிஸ்ட் சேர்க்கணும். அதுக்கு பொட்டாஷ் ஆலம்ங்கிறத சேர்ப்பாங்க. சம்டைம்ஸ் a chemical substance such as potash alum is added to water to speed up the process of sedimentation. அப்போ செடிமெண்டேஷனை வந்து அதிகப்படுத்தணும், ஸ்பீடை அதிகப்படுத்தணும். இப்போ அழுக்கு வந்து அடியில் தங்குறதுக்கு வந்து 3 நாள் ஆகுது, ஆனால் ஒரே நாளில் தங்கிடணும் அப்படின்னா நம்ம பொட்டாஷ் ஆலத்தை போடணும். This process is called loading. அப்போ லோடிங்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். The particles of potash alum combine with the suspended impurities and make them settle down at a faster rate. அப்போ அந்த பொட்டாஷ் ஆலம் வந்து இம்ப்யூரிட்டிஸோடு சேர்ந்த உடனே வெயிட் அதிகமாகிடும். அப்போ வெயிட் அதிகமான உடனே ஆட்டோமேட்டிக்காக அடியில் வந்து ஃபாஸ்ட்டாக தங்கிடும்னு சொல்கிறாங்க. அப்போ செடிமெண்டேஷனுங்கிற ஃபஸ்ட்டு டேங்க்கு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபில்ட்ரேஷன் டேங்க்குக்கு அனுப்புகிறோம். வாட்டர் ஃப்ரம் த செடிமெண்டேஷன் டேங்க்ஸ் இஸ் தென் பம்ப்டு டு த ஃபில்ட்ரேஷன் டேங்க். Filtration tanks contain filter beds made up of gravel, sand, pebbles, activated charcoal and concrete. அந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கிரேவல், கருங்கல், அது மாதிரி மண், பெபிள்ஸ்னால் கூழாங்கற்கள், சார்கோல், காங்க்ரீட்டு இதெல்லாம் இருக்கும். இது வந்து நீங்கள் டிவி ப்ரோக்ராம்லேயே நிறைய பார்த்துருக்கலாம். மேன் வெர்சஸ் வைல்டு அந்த ப்ரோக்ராம்லாம் வாட்டரை வந்து எப்படி சார்கோல் வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மெத்தடில் இவங்க வாட்டரை உள்ளே அனுப்பும்போது அது வழியாக வாட்டர் பாஸ் ஆகி வரும்போது இன்னும் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கூட அதில் அங்கே தங்கிடும். Water passes through these layers and becomes free from any remaining dissolved or suspended impurities completely. நம்ம வந்து செடிமெண்டேஷனில் வந்து இந்த மாதிரி செட்டில் டவுன் ஆகுது. செட்டில் டவுன் ஆகிறதுக்கு பொட்டாஷ் ஆலம் சேர்க்கலாம். அதுக்கு பேர் வந்து லோடிங்னு பேர். அடுத்தது இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஃபில்ட்ரேஷன் டேங்க்குக்கு அனுப்புகிறோம். அங்கே வந்து நம்ம கிரேவல், சாண்ட், பெபிள்ஸ், சார்கோல், காங்க்ரீட் இதெல்லாம் இந்த ப்ராசஸை ஃபுல்லாக இந்த ஃபில்டர் பண்ணி திரும்ப இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்கை முடிஞ்சு அடுத்த டேங்க்குக்கு வருது. Sterilization. Filtered water is treated chemically to remove the remaining germs or bacteria. இப்படி ஃபில்டரான வாட்டரை வந்து கெமிக்கலாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுறது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்டெரிலைசேஷன். அப்போ வாட் இஸ் ஸ்டெரிலைசேஷன்னா நம்ம இதான் எழுதணும். ஃபில்டர்ட் வாட்டர் இஸ் ட்ரீட்டட் கெமிக்கலி
to remove the remaining germs and bacteria. Germs and bacteria remove பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய chemical method தான் நம்ம வந்து sterilization. The chemicals that are used in this process are chlorine and ozone. அப்ப என்ன chemical யூஸ் பண்றோம்? chlorine, ozone. The water from filtration tanks is pumped into chlorination tanks where chlorine is added to remove harmful bacteria and other germs. அப்போ நம்ம filtration tankல இருந்து chlorination tankக்கு அனுப்பும்போது அங்க chlorine supply கொடுக்கும்போது bacteria germs வந்து போய்டும். The process of adding chlorine in adequate amount to water is called chlorinization. அப்போ adequate amountனா போதுமான அளவுக்கு நம்ம chlorine சேர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் chlorinization. Ozonization is a process in which water is treated with ozone gas to kill germs present in it. Ozonization சொன்னா அந்த வாட்டரோட ஓசோன் கேஸ் சேர்க்கிறதுக்கு பேர் தான் ozonization அப்படின்னு பேரு. The sterilization of water can also be done by exposing it to air and sunlight. இந்த ஸ்டெரிலைசேஷன்ங்கிற வந்து நம்ம இப்படி குளோரின் ஓசோன் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து சன்லைட்டு ஏர் படுற மாதிரி ஓப்பனில் வச்சுருந்தாலும் அதில் வந்து அந்த ஜெர்ம்ஸ் பாக்டீரியாலாம் இறங்கி போயிடும். இது வந்து உங்களுக்கு வீட்டிலேயே நம்ம செய்வாங்க. இப்போ யாருக்காவது அம்மா போட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்ணி விடுறதுக்கு அந்த தண்ணியை வந்து சன்லைட்டில் வச்சுருப்பாங்க. கரெக்டாக 12 மணிக்கு நேராக சன்லைட்டு மேலே வரும்போது அந்த சன்லைட் வந்து அந்த பானையில் இருக்கிற தண்ணியில் படும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவாங்க. ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் சன்லைட் டிஸ்ட்ராய் த ஜெர்ம்ஸ் ப்ரெசன்ட் இன் வாட்டர். அப்போ ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த சன்லைட் இது எல்லாமே வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஏரேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் ஏர் அண்டர் ப்ரெஷர் இஸ் ப்ளோன் இன்டு ஃபில்டர்டு வாட்டர். ஏரேஷன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் வந்து காற்றை உள்ளே விடுறது, ஏரை உள்ளே விடுறது. ஏரேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் air under pressure is blown into filtered water. This also helps to kill the germs. அப்போ 3 மெத்தடில் பண்ணுறாங்க ஃபில்டர் வந்து ஆகி வர்றதில். ஒன்று வந்து குளோரைனேஷன், ஓசனைசேஷன் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஏரேஷன் பண்ணுறாங்க. அதாவது அண்டர் ப்ரெஷரில் ஏரை உள்ளே அனுப்பி ஜெர்ம்ஸை கொள்ளலாம். இந்த இதை தான் உங்களுக்கு பிக்சராக இங்கே காமிச்சிருக்காங்க. வாட்டர் ஃப்ரம் எ சோர்ஸ், வாட்டர் வந்து அந்த சோர்ஸ்லேருந்து ஏரியிலேருந்தோ இல்லை குளத்துல இருந்தோ அந்த தண்ணி இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் செடிமெண்டேஷன் டேங்க்குக்கு அனுப்பி செட்டில் ஆகும். இந்த செட்டில் ஆகிறதுக்கு நம்ம பொட்டாஷ் ஆலம் சேர்க்கலாம். அதுக்கு பேர் வந்து லோடிங். அங்கேருந்து ஃபில்ட்ரேஷன் டேங்க்குக்கு வருது. அங்கே வந்து கிரேவல், சாண்ட், பெபிள்ஸ், சார்கோல், கான்க்ரீட் யூஸ் பண்ணி அது ஃபில்டர் ஆகுது. அந்த ஃபில்டரான வாட்டரை வந்து குளோரினேஷன் டேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. இங்கே குளோரின் சிலிண்டர்லேருந்து குளோரின் சப்ளை கொடுக்குறாங்க. அங்கேருந்து க்ளீன் வாட்டரை அது வெளியில் வர மாதிரி பிக்சர் காமிச்சிருக்காங்க. Do you know? RO purifiers are the purifiers that can remove the dissolved impurities and germs. இந்த பியூரிஃபையர் என்ன பண்ணுன்னு சொன்னால் impurities, germs-ஐ வந்து கொண்டுடும். ஏற்கனவே RO அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு பேர். ஏற்கனவே நம்ம ஆஸ்மாசிஸ்ங்கிறத வந்து பயாலஜி பார்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம். They also improve the taste of water. RO stands for the name of technology reverse osmosis used in these purifiers. Some RO purifiers also have a ultraviolet unit that destroys the germs present in it. சில ROவில் வந்து அல்ட்ராவயலட் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த ஜெர்ம்ஸை வந்து கொண்டுடும். RO வாட்டருங்கிறது வந்து வெரி பியூராக கிடைக்கும் நமக்கு. அதில் எந்த மினரல்ஸுமே வந்து இருக்காது. ஆஸ்மாசிஸ்க்கு ரிவர்ஸாக இது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போர்ட்டபிள் வாட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது தான் போர்ட்டபிள் வாட்டர்னு பார்த்தோம். அதுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அதை வந்து நம்ம சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங்னு சொல்கிறோம். அடுத்தது பியூரிஃபிகேஷனுங்கிற மெத்தடில் வந்து செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், குளோரினைசேஷனுங்கிறத பார்த்தோம். அது போக டெட் சி அப்படிங்கிறனா என்னென்னு பார்த்தோம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.